பணம் வாங்காமல் இருக்கும்போது ஒரு திமிரு வருங்க. நம்ம லஞ்சம் வாங்கலைன்றது திமிரு. நல்லா சப் கலெக்டராக இருக்கும்போது அப்போ என்னதான் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் என்னை ஒண்டி தான் உள்ள அலோவ் பண்ணது நக்சல் இடத்துல. மற்ற யாரையுமே உள்ள வந்தால் வண்டி அடிச்சு தூக்கிடுவாங்க. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் உங்களை சூஸ் பண்ணி உங்களை நெகோஷியேட் பண்ண அனுப்புகிறாங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நீங்கள் பண்ணியும் முடிச்சிங்க. அப்புறம் ஏன் நீங்கள் திடீர்னு குவிட் பண்ணிட்டு வந்துட்டீங்க? 2011 மமதா பானர்ஜி மேடம் வந்த உடனே லெட்டர் ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. என்னன்னாலும் கை கரப்பட்டுருச்சுன்ற மாதிரி. நீங்கள் இப்போது அசிஸ்டன்ட் கலெக்டர் ட்ரைனிங்லாம் முடிஞ்சு நீங்கள் இப்போ சப் கலெக்டராக நீங்கள் போகிறீங்க. ஸோ ஒரு இண்டிபெண்ட்டாக நீங்கள் டெசிஷன் எடுக்கிற இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சவால்கள் இருக்கும். நீங்கள் மக்கள பிரச்சனைகளை பார்க்குறதும் சரி, இல்லை அங்கே எம்எல்ஏ, எம்பி, இல்லை மந்திரிகள், இல்லை உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ். நீங்கள் ஒரு ஆர்டினரி பர்சன் தான் இருந்தீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நீங்கள் அப்புறமா காலேஜில் படித்தும் அரியர் வச்சு அப்புறம் 3-4 முறை கஷ்டப்பட்டு நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஐஏஎஸ் ஆகிருக்கீங்க. நீங்கள் யூஆர் ஆர்டினரி பர்சன். பட் இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷனை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. எப்படி அதை டேக்கிள் பண்ண முடிஞ்சிச்சு? உங்கள் மனநிலை எப்படி இருந்ததெல்லாம் பார்க்குறதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆர்டினரி ஏன் எப்படி சொல்கிறீங்க? கடின உழைப்பில் சக்சீட் ஆயிருக்கேன். ஒன்று, யார் எக்ஸ்ட்ராடினரி? ஐன்ஸ்டீன் எக்ஸ்ட்ராடினரியா? ஐன்ஸ்டீன் எக்ஸ்ட்ராடினரி எதில்? அவருக்குன்னு ஒரு ஃபீல்டு. எது? ஸ்பேஸாக இருக்கலாம், மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம். அவரால் கிரிக்கெட் விளையாட முடியுமா? முடியாது. அவரால் இது பண்ண முடியுமா? ஃபுட்பால் விளையாட முடியுமா? முடியாது. அவரால் செஸ் விளையாடி இருக்க முடியுமா? முடியாது. ஒவ்வொருத்தரும் இப்போ சச்சின் டெண்டுல்கர் 10th எக்ஸ்ட்ராடினரி இன் கிரிக்கெட். ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு இதில் எக்ஸ்ட்ராடினரியாக இருப்போம். புரியுதுங்களா? ஸோ நம்ம எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரி, எல்லாருமே ஆர்டினரி மற்ற ஃபீல்டில். என்னை பொறுத்தவரை என்னுடைய ஸ்ட்ரென்த்து நான் நினைக்கிறது வந்து எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ஸ் பெருசாக கிடையாது. ஆனால் ஐ யூஸ் டு காம்பன்சேட் இட் வித் ஹார்ட் ஒர்க்குங்க. அப்படியே ஒரு வெறி பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பேன். இப்போ கூட இப்போ ரன்னிங் பார்த்தீங்கன்னா என் உடம்புலாம் பெரிய இதில் எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கும் நான் 35 கிலோமீட்டர் ஓடுறேன்னா அந்த மைண்டு அதே ஓடிக்கிட்டு இருக்கணும் உள்ளுக்குள்ளே. ஸோ ஒன் ஹேஸ் டு ஒர்க் ஹார்ட். ஐஏஎஸை பொறுத்தவரை நீங்கள் கேட்ட கேள்வி, சரி நீங்கள் ஆவரேஜாக இருந்தீங்க, அதான் கரெக்டு. ஆவரேஜாக இவ்வளோ காலம் இருந்தீங்க, எப்படி திடீர்னு செய்யலாம்? பணம் வாங்காமல் இருக்கும்போதே ஒரு திமிரு வருங்க. நம்ம லஞ்சம் வாங்கலைன்றது திமிரு. நல்லா சப் கலெக்டராக இருக்கும்போது அது வரைக்கும் சப் கலெக்டர் பங்களா மொத்தமும் இபி பில்லு கவர்மெண்ட் ரெண்ட். நான் பார்த்தேன் ஒரு ரூம்ல மட்டும்தான் நம்ம, ஏன்னா சப் கலெக்டர் எத்தனையோ ரூம், மற்ற ரூம்லாம் நம்ம தானே யூஸ் பண்றோம். பங்களா ஆஃபீஸ்ன்றது என்னது? நம்ம ஒரு ரூம்ல டேபிள் போட்டு பப்ளிக் யாராவது வந்தா திடீர்னு வந்தா பங்களா ஆஃபீஸ்ல பார்ப்போம். அதுக்கு மட்டும் தனி இபி போட்டு இது பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா TR7 ஒரு ஃபார்ம்ல வச்சு நம்ம பிரைவேட், எங்கள் அம்மாவுக்கு என் ஒய்ஃப் அவங்க அம்மா பேசுறதெல்லாம் we used to go and deposit in treasury. ஸோ அது நேர்மையாக இருக்கும்போது ஒரு திமிரு வந்துடும். அது நம்ம எப்பயுமே ஐ ஆல்வேஸ் ஃபீல், நம்ம பசங்ககிட்டையும் நான் சொல்லுவேங்க, பாஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் 1-on-1 உட்காருவேன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஆஃபீஸர்ஸ் அகாடமி. அவங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, தினந்தோறும் இப்போ மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ரிச்சு நீங்கள் வேலை செய்யும்போது அவங்களுக்கு வந்துட்டு எப்படியோ அவங்கக்கிட்ட கான்டாக்ட்ஸ் இருக்குங்க. அவங்களுக்கு வேண்டிய காரியத்தை எப்படியோ சாதிச்சுப்பாங்க. ஒரு ரேஷன் கார்டு வாங்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதோ ஒரு எனிதிங் அவங்களுக்கு. ஆனால் அந்த லோவர் மிடில் கிளாஸும் போர் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் இந்த கவர்மெண்ட்ல டிபெண்ட் ஆகிப்பாங்க. ஸோ எவ்ரி டே நம்ம யாரோ ஹெல்ப்லெஸ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணிடணுன்றது தான் என்னுடைய இதாக இருக்கும். டெய்லியும் ஒன்றுன்றது மினிமமாக இருக்கணும். ஸோ நம்ம பசங்கள்கிட்டே அதான் சொல்லுவேன், பாஸ் பண்ணும் டெய்லியும் அதை ஒரு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஹெல்ப்லெஸ், அவங்களுக்கு உங்களை தவிர வேறு யாரும் உதவி இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இது வரும். ப்ளஸ் என்னங்க அட்மினிஸ்ட்ரேஷன்றது என்னங்க, நம்மளுக்கு கொடுத்த பவரை வச்சு நம்ம நல்லது பண்ணுறது. நல்லதுன்றது என்னது? ரேஷன் கடை ஒழுங்காக நடத்துறது, மிட் டே மீல் ஒழுங்காக போடுறது. இதுக்கு என்ன எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ஸ் தேவை? பணம் எவனாவது திருடுறானா திருடாமல் இருக்க பார்த்துக்கிறது, நம்ம ஒழுங்காக இருக்கிறது. ஸோ நம்ம பணம் வாங்காத போதே மக்களும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மற்றவங்களும் கேட்பாங்க. நீங்கள் எனக்கு உங்களை தெரியுங்கிறதுனால இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பெர்ஃபார்மர், உங்களுடைய பீரியடில் அங்கே ஒரு பெர்ஃபார்மராக இருந்தீங்க வெஸ்ட் பெங்காலில். ஆர்டினரி நீங்கள் அடுத்தது உடனே பெர்ஃபார்மர் ஆக்கிட்டீங்க. பெர்ஃபார்மர், அதாவது நான் வியூவர்ஸ்க்காக நான் சொல்கிறேன், பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். லபாஸ்னா ட்ரைனிங் அகாடமியில் பேக் டு பேக் 2 வருஷம் பெஸ்ட் சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டாக சாரை கூப்பிட்டு அங்கே வந்து ட்ரைனிங்க்கு வர பசங்களை எல்லாருக்கிட்டையுமே வந்து பேச வச்சாங்க. இது ஒரு வாட்டி நடக்கல, 2 வாட்டி நடந்தது. ஸோ யூ ஆர் அ பெர்ஃபார்மர், யூ வேர் அ பெர்ஃபார்மர், ஸ்டில் யூ ஆர் அ பெர்ஃபார்மர் சார். ஸோ அது மட்டும் இல்லை, நான் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வாட்டி நியூஸ் பேப்பரில் நீங்கள் வந்துட்டீங்க அங்கேருந்து,
நியூஸ் பேப்பரில் புதுசாக மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, அந்த ஸ்கீமுக்கு வித்துட்டவர் ஸ்ரீல் ஜபர் சிங் தான் அப்படின்னு ஃப்ரண்ட் பேஜ்லேயே வருது. ஆனந்த அந்த பசார் வீடியோ நம்ம பத்திரிக்கை. காட்டுவோம் நம்ம வந்துட்டு. ம். அப்படியும் வந்திருக்கு. அதே மாதிரி எனக்கு இன்னொன்று பர்சனலாக தெரியும். ஸோ அங்கே ஒரு நெகோஷியேஷன் பிட்வீன் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் அண்ட் நக்சல்ஸ் இருக்கும்போது வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் உங்களை சூஸ் பண்ணி உங்களை நெகோஷியேட் பண்ண அனுப்புகிறாங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை நீங்கள் பண்ணியும் முடிச்சிங்க. அப்போ நீங்கள் அங்கே ஒரு நல்ல பெர்ஃபார்மராக நீங்கள் ஓகே நீங்கள் ஆர்டர்லேருந்து எக்ஸ்ட்ராடினரி ஆகி நீங்கள் ஒரு பெர்ஃபார்மராகவும் நீங்கள் மாறி இருந்தீங்க. அப்புறம் ஏன் நீங்கள் திடீர்னு குவிட் பண்ணிட்டு வந்துட்டீங்க? இது எல்லாருமே என்கிட்ட கேட்குற கேள்வி, ரொம்ப காலமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நான் அந்த ஐஏஎஸை விடணுன்றது ஒரு நாள் முடிவு, ஒரு 2 நாள் அப்படிலாம் இல்லை. எனக்குரிய டைம் எடுத்து ஒரு 1-1.5 வருஷம் தாட் ப்ராசஸ், நிறைய சம்பவங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்துட்டு 2006-07 ஒரு ஹார்ட் சர்ஜரி நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் ஜல்பைகுரியில் ஒரு பேங்க்கில் ஒரு லோன் வாங்கினேன். 1.5 லட்சம். 1.5 லட்சம்ன்றது இன்னைக்கு ஒன்றும் பெரிய இதில், அன்னைக்கு என் சம்பளத்துக்கு அது பெரிய அமௌண்ட்டு. ஸோ அந்த ஹார்ட் சர்ஜரி, ஏன்னா அவங்க அந்த எக்ஸாஸ்ட் பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட்டோட இன்சூரன்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு, ஒரு வாட்டி தான் அதை அவைல் பண்ண முடியும். ஸோ அப்போ நான் வந்துட்டு இப்போ அவங்க டிபெண்ட், பிகாஸ் தேவர் கவர்மெண்ட், தேவர் நாட் டிபெண்ட் பேரண்ட்ஸ், புரியுதுல? ஸோ ஃபேமிலின்ற கான்செப்டில் வர முடியாது. ஸோ நான் அது வாங்கி அது பார்த்தா ஒரு வாட்டி டிஃபால்ட் ஆயிடுச்சு. நான் ஊரெல்லாம் நான் பெரிய நியாயஸ்தன், நேர்மையானவன், இப்படி ஒரு நல்ல பேர் இருக்கும்போது வில்ஃபுல் டிஃபால்டர்ன்ற மாதிரி டிக்ளேர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் டிஃபால்டர்னா எவ்வளோ இது? ஸோ அது ஒரு பெரிய பாதிப்பை இது பண்ணுச்சு. இன்னொன்று வந்துட்டு அதுக்கு அடுத்த வருஷமே எங்கள் அம்மாவுக்கு கேன்சர். ஸோ கேன்சர் அப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த கீமோதெரப்பி வரும். ஸோ அப்போத்துலேருந்து நாங்கள் வருவோம், இங்கே நானும் என் ஒய்ஃப் இங்கே வருவோம். அப்போ பெரியவனும் இருந்தான், அப்போ வருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து போகிற டிக்கெட்டு திடீர்னு ஒரு அர்ஜென்சியில் தான் வருவோம். ஃப்ளைட்டு அப்போல்லாம் ரொம்பவே ரேட்டு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நான் தள்ளி நிற்கணும், அண்ணன் தான் பே பண்ணணும். அப்போ ஒரு மாதிரி இருக்கும், என்னடா அது நம்மன்னு. ஸோ இதெல்லாம் மைண்டில் போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ வந்துட்டு என்னுடைய சீனியர் ஒருத்தர் புனித் யாதவ் சார்னு, அவர் வந்துட்டு ஐஎஸ்பி ஹைதராபாத்தில் ஒரு கோர்ஸ் போயிட்டார். 99 பேட்ச், அவர் 1999 பேட்ச். ஸோ அவர்கிட்ட பேசுவேன் நம்மளும் கொஞ்சம் இது பண்ணுவோம். எப்படி அப்போ வந்து நான் அடிஷ்னல் கலெக்டராக இருந்தேன். ஸோ அடிஷ்னல் கலெக்டராக இருக்கும்போது ரொம்ப லோடு இருக்காது. ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு 2 வருஷம் ஏதாவது இது பண்ணிவிட்டு, அப்போ ப்ரைவேட்டில் எம்பிஏ பண்ணிட்டா ப்ரைவேட்டில் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு தென் வீ கேன் கம் பேக், இந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா அம்மாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு கேன்சர். ஸோ கொஞ்ச நாள் சென்னையிலையும் இருக்கலாம்ன்ற எண்ணம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அவர் இது பண்ணும்போது அப்போ இன்னொருத்தர் பார்க்குறேன், டாக்டர் சபாத் அசீம்னு. அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, திரிபுரா காட்டரை சேர்ந்தவர். நான் பார்த்த ஒரு நல்ல ஹியூமன்ஸில் அவர் இன்னைக்கு வரைக்கும் அவரை நான் ஒரு நல்ல ஹியூமன். அவரை வேற ஒரு இதில் பார்க்கும்போது அவர் ஐஏஎஸை விட்டுட்டு அப்துல் கலாமுடைய புறான்ற ஒரு ப்ராஜெக்டில் அது வந்து ஒரு ஆள் தேடிட்டு இருந்தார், நேஷ்னல் ஹெட். அப்போ என்ன அவர் மீட் பண்ணோன்னே, நீ வா, இல்லை சார் நான் எம்பிஎல்லாம் பண்ணலை, என்ன அதனால என்ன வா, அதெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னாரு. ஸோ அவர் ஐஏஎஸ்ன்ற ஒரு கம்ஃபர்ட் வேறு எனக்கு. அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜஸ்ட் ஹெல்த் செயின் வச்சுருக்காரு இப்போ குளோக்கல். ஸோ அப்போ அவரை சந்தித்தேன். ஸோ இது எல்லாம் ப்ளஸ் சென்னை போஸ்டிங் வேறு தரேன்னாங்க. ஸோ அப்போ ஐ டிசைடட், இது ஒரு 1-1.5 வருஷம். இன்ஃபேக்ட் என் ஒய்ஃபுக்கும் பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா நான் கிளம்பலான்னு ஷி ஆல்சோ டோல்டு, ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சுல்ல. சரி நான் வந்து அப்போ இந்த ஐஏஎஸ் கோச்சிங் ஆரம்பிக்கணும் அப்படிலாம் இல்லை. இப்போத்துக்கு கொஞ்ச நாள் சென்னை அம்மா இது பண்ணுற வரைக்கும்னா. இன்னொரு முக்கியமானது, எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு வாட்டி மிதனாப்பூர் வந்தப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி நெஞ்சில் ஒரு மாதிரி பண்ணுதுடா ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு மாதிரி படுத்தே இருந்தாங்க. உடனே டாக்டர்கிட்ட போனோம். நான் இப்போ ஏடிஎம்ஜி வேறு, ரொம்ப பவர்ஃபுல் போஸ்ட்டு, பெஸ்ட் டாக்டர்ஸ்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அசிடிட்டி தான் தரோவாக செக் பண்ணிட்டு அசிடிட்டின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வரும்போது ஒரு வாரம் கழித்து திரும்பி வராங்க. கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் விசாகப்பட்டினத்தை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அட்டாக் வந்திருக்கு. சென்னை வந்த உடனே அவங்கள ரஷ் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயாச்சு. நானும் அங்கேருந்து வந்துட்டோம், நானே என் ஒய்ஃப். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டர்ஸ் செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவங்க நெஞ்சு இது பண்ணிட்டு இருந்தாங்களே, அது மைல்டு ஃபஸ்ட் அட்டாக். அதை ஒழுங்காக ஐடென்டிஃபை பண்ணியிருந்தா இன்னைக்கு உயிரோட கூட இருந்திருக்கலாம், சரிங்களா? ஸோ இட் வாஸ் சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஒன்று இதுதான் தப்புன்னு இல்லை. இன்ஃபேக்ட் நான் முடிவு பண்ணப்போ தான் நீங்கள் இந்த லால்கர் இஷ்யூ சொன்னீங்களே, லால்கரில் ஒரு பெரிய ட்ரைபல் நடந்துச்சு. அப்போ என்னதான் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டு என்னை ஒண்டி தான் உள்ள அலோவ் பண்ணது நக்சல்ஸ் இடத்துல, மற்ற யாரையுமே உள்ள வந்தால் வண்டி அடிச்சு தூக்கிடுவோன்ட்டாங்க. ஸோ அப்போ இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி போகிறேன்னு. அப்போ இதை மட்டும் சால்வ் பண்ணிட்டு போகணும். சீஃப் செக்ரட்டரி வந்து சக்கரவர்த்தி சார். ஸோ அங்கே அவர்
அவர் சொல்லி அங்கே இருந்தேன். அப்புறம் நான் கிளம்புறேன்னும் போது அவருக்கும் எவ்வளோ முயற்சி வெஸ்ட் பெங்கால் எனக்கு ஒரே நிமிஷத்தில் சொல்லிடுவாங்க வெஸ்ட் பெங்கால் கார்டு பிடிக்கலைங்க. அப்படிலாம் கிடையாது. வெஸ்ட் பெங்கால் கார்டு அருமையான கார்டு. நிறைய பேர் அப்படி நினைச்சுப்பாங்க. பெங்காலிஸ் ரொம்ப நல்ல மக்கள். எப்பயுமே நான் என்ன யோசிப்பேன், அதுதான் என் செகண்ட் ஹோம். நமக்கு அடையாளம் கொடுத்தது, பிறந்தது வளர்ந்ததெல்லாம் தமிழ் மண்ணு. அடையாளம் கொடுத்தது ஐஏஎஸ்ன்றது வெஸ்ட் பெங்கால். நல்ல மக்கள் அவங்க. ஸோ ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். நல்ல பேரும் இப்பயும் என்ன ஞாபகம் வச்சிருப்பாங்க. பட் என்னுடைய இந்த பல இதை வச்சு சபா தசீம் சார் ஐஏஎஸ் அவரை பார்த்தோன்னே சென்னையில் இருந்தேன். அப்துல் கலாமுடைய புறான்ற ஒரு ப்ராஜெக்ட்ல வி கண்டினியூட். 2011 மமதா பானர்ஜி மேடம் வந்த உடனே லெட்டர் ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, இறந்துட்டாங்க. ஸோ வேணும்னா நான் போயிருக்கலாம். அப்போ புனித் யாதவ் சாருக்கும் வந்துச்சு. அப்போ அவர் போய் சேர்ந்துட்டார். அவர் இப்போ திரிபுரால இருந்து வந்த சொன்னீங்க இல்லையா? திரிபுரா வந்துட்டு இவரு சபா தசீம் சார். அவர் தனியா அந்த குளோக்கல் செயின். அவர் வந்து இவர் தான் இந்த ஐஎஸ்பி ஹைதராபாத். ஸோ அவர் போயிட்டு வெஸ்ட் பெங்கால்ல சேர்ந்துட்டாரு. இப்பயும் அங்கதான் இருக்காரு. எனக்கு வந்த உடனே எனக்கு ஒரே ஒரு இது, நம்ம பிரைவேட் சம்பளத்தை வாங்கிட்டோம். நம்ம கூட இருந்த பேட்ச்மேட் எல்லாம் இப்ப நல்ல சம்பளம் 1.5 லட்சம், அப்போ 40,000 50,000. அப்ப நம்ம பிரைவேட்ல நல்லா வாங்கிட்டோம். என்னன்னாலும் கை கரப்பட்டுருச்சுன்ற மாதிரி. இட் வாஸ் ஆல் மை ஓன் பர்சனல் டெசிஷன். இப்போ ப்ரைவேட்ல சம்பளம் வாங்கினதுனால தப்புலாம் கிடையாது. நான் சொல்லிட்டு தான் வந்தேன். இருந்தாலும் ஏதோ ஒரு எண்ணம். ஸோ அப்படிதான் என் லைஃப். இது ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் நான் ரிசைன் பண்ண முன்னாடி எங்கள் அம்மா அப்பா கேட்டேன். அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே எனக்கு 2-3 மாதம் ஆச்சு. அவங்களும் கன்வின்ஸ் ஆனவர். என் ஒய்ஃபை பொறுத்தவரை அவங்க எதுவுமே சொல்லலை. நீங்கள் டெசிஷன் எடுத்தீங்களா பரவாயில்லன்ட்டாங்க. தட் வே ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஓகே. ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்துட்டு ஒரு அகாடமி, ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க. ஒரு அகாடமியில் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் நீங்கள் யூ ஹேவ் டு பில்ட். அதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவை, எமோஷனல் சப்போர்ட் தேவை. நீங்கள் எப்படி இதெல்லாம் மொபிலைஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? என்னை பொறுத்தவரை வாழ்க்கையில் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. கடவுள் வந்து தேவதூதர்களை அங்கங்கே அனுப்புவார். தேவதூதர்ன்றது நீங்களா கூட இருக்கலாம், வேற யாருக்கும். நான் வேற யாருக்கா நம்ம இருக்கணும்னு முயற்சி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு இது என்னன்னா, நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 20 லட்ச ரூபா தேவை. ஒரு சின்ன வீட்டில் 6th மெயின் ரோட்ல அண்ணா நகர்ல ஆரம்பிக்கும். 7லேருந்து 7 பேர் ஃபர்ஸ்ட் சேர்ந்தாங்க, 21 பேருங்க அப்புறம். ஸோ சின்ன அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் 5 லட்சங்க, டோக்கன் அட்வான்ஸ் 50,000. டோட்டல் ப்ராஜெக்ட் காசு ஒர்க் அவுட் பண்ண 6 மாசத்துக்கு வரை நீங்க வச்சுக்கணும் ஒரு பண கையிருப்பு ஒர்க்கிங்க்கு. ஸோ எல்லாம் சேர்த்து 20 லட்சம் வேணும். ஸோ நேரம் மாணிக்கவேல் என் ஃப்ரெண்டு ஐஆர்எஸ், அவரும் ரொம்ப மிடில் கிளாஸ், அவர்லாம் முதல் பட்டதாரி, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஃபேமிலி. இப்போ ஐஆர்எஸ் ஆஃபீஸர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. கல்கத்தால இருந்தே அவர் அங்கே என்னெல்லாம் வந்து பார்த்துருக்காரு ஜார்கிராமில் இருந்தப்போ. ஸோ அவர்கிட்ட போய் சாஃப் இருக்குல்ல கோயம்பேடுல, அங்கதான் அவர் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி எனக்கு வேணும் 20 லட்சம் வேணும். அவருக்கு கோவம், நீ என்னது இப்படி ஒவ்வொன்றா விட்டுட்டு வர, ஐஏஎஸை விட்டா அடுத்தது இப்போ பூரா ப்ராஜெக்ட் நான் அதை விட்டுட்டு இப்போ நீ ஆரம்பிக்கிறேன், இது சக்ஸஸ் ஆகலன்னா என்ன ஆகுது அப்படின்னா நான் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அவருக்கு அவ்வளோ ஒரு எரிச்சல், நீ இப்படி பாட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஆனால் நான் ஃப்ரெண்டாக போய் தொலைஞ்சிட்டேன், உனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணுன்ட்டு அவர் ஒய்ஃபை கூப்பிட்டாரு, ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு வாங்க. ஸோ அவங்க ஒய்ஃபையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், யார் கொடுப்பாங்க சரிங்களா. அவங்க ஒய்ஃப் ஏடிஎம் கார்டை கொடுத்தாங்க. உடனே இவர் வந்து அந்த எஸ்பிஐ ஏடிஎம், இப்பயும் நான் அந்த சைடு போகும்போதெல்லாம் யோசிப்பேன், சாஃப்ல ஃபர்ஸ்ட் 50,000 எடுத்து கொடுக்க, அவ்வளோதான் அவருடைய சேவிங். அதுக்கப்புறம் அவங்க மாமனார்கிட்டலாம் பேசி அப்பயே சொல்லிட்டார், இன்னும் 4.5 லட்சம் நாங்கள் கடன் வாங்கி, அவர் கடன் வாங்கி ஒரு 2 மாதம் எடுத்தார், நிறைய பெற்ற கடன் வாங்கி எல்லாத்தையும் அப்புறம் திருப்பி கொடுத்தேன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் கூட இன்னொரு ஒரு தேவதூதன் செந்தில் வேலவன், அண்ணா அண்ணான் தான் கூப்பிடுவாப்ல. ஸோ பக்கத்து வீடு தான் அங்கேயே சாஃப்ல, அவரும் ஐஆர்எஸ் தான். அவரை கூப்பிட்டாப்ல மாணிக்கவேல். ஒன்று அவர் வந்துட்டு அப்படியே அண்ணா நான் எப்படியாவது 2 லட்சம் உங்களுக்கு கடனை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் செந்தில் வேலனுடைய பெரியம்மா பையன் பாபு, பேர் வந்து கார்த்திகேயன் பாபுன்னுவாங்க, அவர் வந்து கும்பகோணத்துல இருப்பார். ஸோ கும்பகோணத்துல இருக்கும்போதே அவர் வட்டி கொடுறவருங்க, மணி லெண்டர். அவர்கிட்ட நான் வட்டிக்கு வாங்கியிருக்கேன், 2 ரூபா வட்டியில வாங்கியிருக்கேன். வேற நான் பின்னாடி எங்க அம்மா அப்பா அந்த இதெல்லாம் கடன் அடைக்கும் போது அப்பப்போ வாங்கிடுவேன், நான் திருப்பி கொடுத்துருவேன். 2 லட்சமோ 5 லட்சம் வரைக்கும் வாங்கியிருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா மாணிக்கவேல் 5 லட்சம் தரேன் சொந்தக்காரங்கிட்ட, ஒரு 3 மாசத்துல அவர் தராரு. செந்தில் வேலவன் 2 லட்சம் தரேன்ட்டாரு, 13 லட்சம் இன்னும் வேணும். ஸோ பாபு வர வைக்கிறாங்க ஒரு வாரம் கழிச்சு. நான் அதே சாஃப்ல தான் வரேன். மாணிக்கவேல் வீட்டில் செந்தில் வேலன் இருக்காப்புல, பாபுவுடைய வந்து செந்தில் வேலனோட பெரியம்மா பையன். ஆனால் அவர்கிட்ட நான் கேட்குறேன், சொல்ல தந்துடலாமே, அதில் என்னன்னு. எனக்கு பயமே என்னன்னா 2 ரூபா வட்டிக்கு மேலே போயிடுச்சு. 2 ரூபா வட்டிக்கு வரைக்கும் என் மைண்டில் அப்போல்லாம் நான் வாங்கின கடன் 2லேருந்து 5 லட்சம், இப்போ 13 லட்சம். ஸோ வட்டி ஜாஸ்தி ஆக்கிடுவாருன்ற பயம். அவர் சொன்னார், இதை பாருங்க, பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வட்டிக்கு வாங்கினீங்கன்னா சக்ஸஸ் ஆக முடியாது. என்னை பொறுத்தவரை நீங்கள் இது பண்ணுங்க, திரும்பி வராதுன்னு தான் நான் கொடுக்குறேன். சக்ஸஸ் ஆயிடுச்சிங்கன்னா என் பையன் ஒரு நாள், அப்போ அவருக்கு சின்ன பையன், இப்போ 11th 12th படிக்கிறான், என் பையன் உங்கள் ஐஏஎஸ் அகாடமிக்கு வருவோம், அப்போ நீங்கள் ஃப்ரீயாக சேர்த்துக்கணும்.
அதுதான் அப்படின்னாரு. ஸோ என்னால் நம்பவே முடியல. இப்படிலாம் அவர்கிட்டயே நான் வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த சுச்சுவேஷனில் பாருங்க, அவர் என்ன ஒரு மனசு. கொஞ்ச நாள் கழிச்சு நான் அந்த 6th மெயின் ரோட்ல ஒரு சின்ன ஒரு 2 ரூம் தாங்க. அதில் சின்ன சின்ன கிளாஸு. அதில் ஆரம்பிக்கிறோம். ஒரு வீடுங்க. வீடில் ஒரு டபுள் பெட்ரூம் இதில் ஆரம்பிக்கிறோம். அப்போ ஒரு கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனோன்னு நான் உட்காந்துருக்கேன். அப்போ பாபு வராரு. ஏதோ சென்னைக்கு வந்திருக்காரு, என்னை பார்க்கலான்னு வராரு, லஞ்சு சாப்பிட்லான்னு. அப்போ நான் இப்போ கிளாஸ் இருக்குது, கரண்ட் போனதுனால இருக்கிறேன், நான் திருப்பி போயிடுறேன், முடிச்ச உடனே லஞ்ச் சாப்பிட்லான்னு. கொஞ்ச நாள் கரண்ட் வந்தோடனே போயிட்டு கிளாஸை முடிச்சுட்டு இவர்கிட்ட வந்தேன், லஞ்செலாம் சாப்பிட்டோம். ஒரு வாரம் கழிச்சு கும்பகோணத்துலேருந்து காரில் வராரு. வந்து ஒரு ஜென்ரேட்டர் இறக்குறாரு. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் தான் சும்மா தான் இருந்துச்சு, பொன்னாட்டி வந்தப்போ இல்லைன்ட்டு ஜென்ரேட்டர் கொடுத்துட்டு போனார். அப்புறம் எல்லாருக்கும் கடனெல்லாம் அடைச்சேன்னு வைங்க. பட் இப்படி தான் ஆரம்பிச்சது தான் இந்த ஆஃபீஸர்ஸ் அகாடமி. நம்ம உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. கடவுள் அந்த ஏஞ்சல்ஸை அனுப்ப வேண்டிய டைமில் அனுப்பிடுவார். நம்மளும் யாருக்காவது ஒரு ஏஞ்சலாக இருக்கணும். அதுதான் நம்ம யோசிக்கணும். யாருக்கா ஹெல்ப்லெஸ் இருக்கும்போது அவங்களுக்கு பண்ணிட்டோன்னு வைங்களேன், நம்ம ஒரு சாதாரண இது அவங்களுக்கு அது வாழ்க்கை ஃபுல்லாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. அப்படி ஆரம்பித்த அகாடமி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது, டெல்லியில் இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சாச்சு. டெல்லியில் மெயின் இடத்துல கரோல்பாகில் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய பில்டிங்கை எடுத்திருக்கோம். சென்னையிலே பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பில்டிங் ஒன்று 18 மெயின் ரோடில், அங்கே ஒரு 2 ஃப்ளோரு. ஸோ இவ்வளோ டெல்லியில் நம்ம இப்போ கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்கோம். அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது பாருங்களா, அந்த சைஸ் தான் அன்னைக்கு ஆஃபீஸர்ஸ் அகாடமி ஆரம்பிச்சதுங்க. புரியுங்களா? ஸோ அந்த டெல்லி கெஸ்ட் ஹவுஸ் நான் இப்போ அந்த இனாகிரேஷன் போகும்போது இந்த சைஸில் தான் ஆரம்பிச்சது. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் சைஸில் அகாடமி ஆரம்பிச்சு இன்றைக்கி எவ்வளோ. ஸோ எல்லாமே நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கடவுள் ஹெல்ப் பண்ணுவார், தேவதூதர்கள் அனுப்புவார். பல முயற்சிகள் தாண்டி நீங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக நீங்கள் மாறினீங்க. இன்னைக்கு வந்துட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவங்களுடைய கனவுகள் நிஜமாக்குறதுக்கு நீங்கள் ரொம்பவுமே உதவுறீங்க. இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 50 வயசு நெருங்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பேட்ச்மேட்ஸ்லாமும் இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க. நீங்கள் என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே, நம்ம போயிருந்துருக்கலாமோ? நீங்கள் இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பை பற்றி சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறீங்களா? லைஃபை பொறுத்தவரை அது 2வது பார்ட்டு. எப்பயாவது யோசிப்பேன், எப்பயாவது யோசனை வருங்க. எப்போனா குறிப்பாக இந்த கோவிட் டைமில் லாக்டவுனில் இருந்தோம். நான் லாக்டவுன் டைம்லேயே அகாடமிக்கு தான் நடந்துலாம் வந்திருக்கேன். அகாடமிக்கு ஏன்னா க்ளோஸ் பண்ணக்கூடாது, இங்கேன்னு ஆன்லைன் கிளாஸ் பண்ணுவோம். அப்போல்லாம் எல்லாம் என்ன வேலை செஞ்சு கோவிட் டைமில் கவர்மெண்ட் தானேங்க ஃபுல்லாக, ஆஃபீஸர்ஸ் தானே உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மட்டும் சும்மா இருக்கிறோமோ அப்படின்ற அந்த ஃபீலு. இப்போ இந்த சென்னை வெள்ளம் வந்தப்போ கூட எனக்கு தோணுச்சு, நம்ம அப்படி இருந்தோம்னா அந்த டைமில் ஏதாவது இருந்துக்கலாமோ. அப்போ சில டைம் அந்த ஃபீல் வரும். அது இதுதான் நேச்சுரல், சரிங்களா? மற்றபடி அவங்க உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க, நம்ம அந்த அது இல்லை. ரொம்ப சந்தோஷம் உண்மையாகவே. இன்றைக்கி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் கீ பொசிஷன்ஸில் இருக்காங்க. எல்லா சர்வீஸில் இருக்கிறவங்களும் இன்றைக்கி அவங்க சீனியாரிட்டியில் டாப் பொசிஷனில் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தான் அது. சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா? சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது மனுஷன் வாழ்க்கைங்க. அப்பப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். நல்லா பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம், இல்லை இதை பண்ணியிருக்க கூடாது. ஸோ இட்ஸ் ஐ ஆல்சோ அது நார்மல் ஹியூமன் டெண்டன்சி தான். சில டைம் பார்த்தாப்பா நிம்மதிப்பா நல்ல இது அப்படின்னு தோணும். சில டைம் இல்லையே இது இன்னும் இது பண்ணி. ஸோ அந்த ப்ராசஸ் அப்பப்போ மைண்டில் ஓடும். சாட்டிஸ்ஃபைடு தான், ஓவராலாக சாட்டிஸ்ஃபைடு லைஃப் தான். சரி, ரொம்ப நன்றி. நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த கான்வர்சேஷன் மூலயமா நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாத பல விஷயங்களை நீங்கள் இங்கே ஷேர் பண்ணியிருக்கீங்க. மற்ற வீடியோவில் பார்க்காததெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. இது கண்டிப்பாக ரொம்பவே எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும். உங்களை இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் ஓப்பன் அப் பண்ணதுக்கு. சந்தோஷம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு தான் அந்த கிரெடிட்டு. ஏன்னா அந்த கேள்விகள்லாம் கரெக்டாக எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்தது, ஆழமாக இருந்ததெல்லாம் வெளியில் அப்படியே நானே கொஞ்ச நேரம் டைம் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு இவ்வளோ நாள். ஸோ ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஸோ இவந்தோ என்ன ஸ்டெப்னே என்னை யூஸ் பண்ணீங்க கெஸ்ட் வராமல் இருந்ததுக்காக. பட் இருந்தாலும் ரொம்பவே ஐ என்ஜாய் த ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய பாட்காஸ்ட் இன்டர்வியூவில் நம்ம இஸ்ரேல் ஜெபசிங் சாரை வந்துட்டு நம்ம இன்டர்வியூ பண்ணோம். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். ஏதாவது டவுட் ஃபீட்பேக்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட்டை நம்ம இன்டர்வியூ பண்ணுவோம். அது வரைக்கும் பை, டேக் கேர்.